வியூகம் வித் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை இயக்குனர், அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு கோபி நயினார் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். சில தினங்களாகவே உங்களுக்கும் திருமிகு மதிவதனி அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய விவாத போக்கே ஓடிட்டு இருக்கு. இரு தரப்புன்னு புரிஞ்சுக்கலாம். அதற்கு காரணம் நீங்கள் மதிவதனி குறித்து பேசிய ஒரு காணொளி, அந்த பகுதி தான் அப்படின்றது. அதிலிருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் மதிவதனி குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்க என்ன காரணம்? அப்படி ஒரு தோற்றம் இருக்குது. மதிவதனி பற்றி நான் முரண்பாட்டான செய்திகளை நான் உருவாக்குறேன் அப்படின்றது மதிவதனி அல்லாத மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம் அது. இங்கே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. முதல்ல அதை நான் பேசிடுறேன். இந்த பிரச்சனை கரடிபுத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 5.5 ஏக்கர் கல்லாங்குத்துன்னு ஒரு லேண்டு. அந்த லேண்டில் வீட்டுமனைக்காக அங்கே இருக்கிற தலித் மக்கள் வீட்டுமனை கேட்டு ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் என்னுடைய பங்கு இருக்குது. நான் நேரடியாக அது சம்மந்தமான மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது. ஒரு ஸ்டேஜில் அது என்னவா மாறுதுனாக்கா, ஒரு தனியார் துறைமுகத்துக்கு சாலை போடுறதுக்காக மண் எடுக்கிறதுக்கு அந்த நிலத்தை அரசு விடுது. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நாங்கள் வீட்டு மண்ணை கேட்டு அங்கே போராடின்னு இருக்கிறோம், நீங்கள் அந்த லேண்டில் கை வைக்கிறீங்க. இப்போ மண் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்படி அங்கே வீடு கட்ட முடியும், இல்லை எதிர்காலத்தில் எங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் தலித்துகளுக்கு, வீடு மனை இல்லாதவர்களுக்கு நிலம் கேட்டு போராடுற வேலைகளில் நான் நான் பங்கேற்கிறேன். அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலமாயும் இன்னும் வீட்டு மனை கேட்டு போராடுறதுக்கான ஒரு சூழல் தான் நம்ம இங்கே இருக்குது. ஆனால் இந்தியா முழுதும் இருக்கின்ற பல்வேறு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா தமிழகத்துக்குள்ளே நேரடியாக வந்துடுறாங்க. சிப்காட்ன்ற பேரில், தொழில் பூங்கான்ற பேரில் இந்த அரசு அவங்களுக்கு 1000 ஏக்கர் கணக்கில் நிலங்களை அள்ளி கொடுக்குது. அப்போது இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழறதுக்கு ஒரு 3 சென்ட் நிலங்களை கொடுப்பதற்கு ரொம்ப நாள் யோசிக்கிற ஒரு அரசு, ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்துட்டானாக்கா மட்டும் உடனே அவனுக்கு அது வழங்குது. அப்போ என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒரு மனிதன் அடிப்படையாக வாழ்வதற்கான வீட்டுமனை இல்லை, அது ஒரு அரசனுடைய முக்கிய செய்தியாக இல்லை. ஆனால் ஒரு முதலாளி வாழறதுக்கு, அவன் தொழில் மேம்படுறதுக்கு ஒரு நிலம் கேட்ட உடனே அவனை மேலும் மேலும் வளர்த்திருக்கிறதுக்கு இந்த அரசு உடனே செவி சாய்க்குதுன்னா, இந்த மக்கள் அரசு யாருக்கான அரசு அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு உருவாகுது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் வீட்டு மனையில் இந்த லேண்ட் கொடுன்னு எங்களுக்கு கேட்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நாங்கள் அரசு வேலையாக நாங்கள் மண் எடுக்க போகிறோன்னு சொல்கிறோம். இது அரசு வேலை இல்லை என்பது வேறு விஷயம். அதை நாங்கள் நேரடியாக அவங்க எல்லா அதிகாரிகள்ட்டையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எனக்கு வீட்டு மனை இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய அரசியலால் அமைப்பாக்கப்பட்டவன் நான் வீட்டு மனைன்னு சொல்கிறேன். உனக்கு இது முக்கியமாக ஒரு கார்ப்பரேட், ஒரு பெருமுதலாளி அவனுடைய வணிக லாபத்திற்காக, அவன் வணிக வாகனங்கள் போகிறதுக்காக, அந்த சரக்கு வண்டிகள் போகிறதுக்காக அவன் அமைக்கிற சாலையை போடுறது இப்போ முக்கியமாக. இப்போது ஏன் இந்த கேள்வி உங்களை பார்த்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் தான் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க. பெரியாருடைய சிந்தனையின் வழியாக ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்கிறீங்க. மக்களுக்கான அரசை அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க. பாசிஸ்டுகளுக்கு எதிரான அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது, சனாதன தர்மத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், மதவாத சக்திகளுக்கு எதிராக இருக்கிறோம், பகுத்தறிவை பற்றி பேசுகிறீங்க, கடவுள் மறுப்பை பற்றி பேசுகிறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பேசும்பொழுது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே பல நூற்றாண்டு காலமாக தீண்டாமையிலும் ஏன்னா நீங்கள் பேசுகிற எல்லா காரணிகளுக்கும் நாங்கள் தான் நேரடியாக பாதிக்கிறோம். ஏன்னா ஒரு சனாதன தர்மத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு அன்டச்சபிலிட்டி சொசைட்டியாக நாங்கள் இருக்கிறோம். இன்னும் சேரிகளில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இன்னும் இந்தியா முழுவதும் இந்த 2 சேரி ஊர் அப்படின்ற 2 நிலங்களை இணைக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே எல்லா விதமான அரசியல் வேலைப்பாடுகளும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கிற நாங்கள் உன்னை நம்புகிறோம். உன்னை நம்பி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீ வாக்கு கேட்டோடனே உனக்கு வாக்களிக்கிறோம், உன்னை ஒரு கவர்மெண்ட்டாக மாற்றுறோம். ஏன் உன்னை கவர்மெண்ட்டாக நாங்கள் உருவாக்குறோன்னா, நீங்கள் பேசின திராவிடம், நீங்கள் பேசின பெரியாரியம், நீங்கள் பேசின சாதி ஒழிப்பு, நீங்கள் பேசின மத எதிர்ப்பு, அது கொடுக்குற அன்டச்சபிலிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேசின கான்வர்சேஷன்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு என்னவா மாறுதுறானாக்கா, இதுதான் நமக்கு விடுதலைக்கான ஒரு மிக மாபெரும் அமைப்பு அப்படின்னு நான் உன்னை நம்பினேன். அப்படி நம்பும் பொழுது உனக்கு நான் வாக்களித்தோடனே நீ ஒரு அரசாக மாறிட்ட. அரசாக மாறினோடனே என்னுடைய தேவைகளை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இப்போ இதில் எனக்கு ஒரு சந்தேகங்கிறது, திமுகன்ற கட்சி இன்னைக்கு திமுகன்ற கட்சி
அதிகாரத்தில் இருக்கு. திராவிடர் கழகம், பெரியாரிய அமைப்புகள்ன்றது வேறு, கிளை அமைப்புகளாக இருந்து திமுகவை ஆதரிக்கிறாங்க, ஒரு அரசு அமையுது. இதில் நீங்கள் பெரியாரிஸ்டுகளை குறிவைத்து உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்த என்ன காரணம்? அதில் திருமிகு மதிவதனி எங்கே வந்தாங்க? ஒரு மாற்றுக்கு நீங்கள் சொல்கிறதில் நான் மறுக்கிறேன். பெரியாரிஸ்டுகளை நான் குறி வைக்கலை. பெரியாரிஸ்டுகளை நான் அது ஒரு பழி அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா பெரியாரிஸ்டுகளை குறி வைக்கிறேன், நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான். மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. பெரியாரை நான் என்னுடைய ஒழுக்கமாக நான் நம்புகிறவன் இல்லையா. நானும் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட், நான் ஒரு மார்க்சிஸ்ட். இப்போ நான் அப்போ இந்த பிரச்சனை அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ நான் கொஸ்டின்ஸ் எங்கே பண்ணுறேன்னா, இந்த கவர்மெண்ட்டை தான் கேட்குறேன். அப்போ நான் எனக்கு வீட்டு மனை கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமான கடமையாக இருக்குதா, உங்கள் அரசியல் கடமையாக இருக்கிறதா, இல்லை ஒரு பெருமுதலாளிகளுக்கு வந்து ரோடு போகிறது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குதா? நாங்கள் நீங்கள் மண் எடுக்கக்கூடாதுன்னா நாங்கள் சொல்ல, நீங்கள் ரோடு போடக்கூடாதுன்னு சொல்ல, எனக்கு வீட்டு மண்ணை கொடுத்துட்டு நீ அந்த வேலையை செய்யுன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கேட்ட உடனே எங்களை போலீஸ் வச்சு மிரட்டுறீங்க, வழக்கு போடுறீங்க, அச்சுறுத்துறீங்க, எங்களை போராட்டுறதை எதிர்க்கிறீங்க. இப்போ இவ்வளவும் தமிழகத்துக்குள்ளே இது நடந்துன்னு இருக்குது. இது தமிழகத்தில் கரடிபுத்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தலித் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தன் வாழ்நிலங்களுக்காக இன்னும் போராடின்னு தான் இருக்கிறாங்க. நகரத்தில் வாழ முடியாமல், நகரத்தினுடைய பொருளாதார செலவு ஏறினதுக்கப்புறம், வீட்டு வாடகைகள்லாம் ஏறினதுக்கப்புறம், எங்கேயாவது தமிழகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் போயிட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்திலிருந்து நகர வாழ்க்கை பெரும் சுமையாகி ஏதோ கிராமத்தில் நீராதாரங்கள் ஓரமாக, ஏதாவது ஒரு வாய்க்கால் ஓரமாக இருக்கிற இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் கூட இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஒரு அரசு என்ன பண்ணுன்னா, மாவட்ட அளவில் கவனித்து அவங்களுக்கு வீடு கொடுக்குற வேலை தேவை இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் கும்டிபுண்டில் ஒரு கடைகளில் வீடுகளெல்லாம் இடிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுனா, நீங்கள் நீராதாரங்களில் வீடு கட்டியிருக்கிறீங்க, அதனால் நாங்கள் வந்து இடிக்க வந்திருக்கிறோம். ரைட், நீராதாரங்களில் ஒருத்தர் வீடு கட்ட வந்துட்டாண்டானாக்கா என்ன காரணன்றது எங்களுக்கு தேவை. அவன் அப்போ வீடு இல்லாமல் இருக்கிறான், அவனை இமிடியேட்டாக நீ அவனுக்கு வீடு கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த புள்ளியில் இப்போ விளிம்பு நிலை இது நான் முடிச்சிடறேன், இதை நான் முடிச்சேன். இல்லை இது வந்தால் தான். அப்போ இது தமிழகம் முழுதும் இருக்கின்ற வீடு இல்லை, குடிமனைகள் இல்லை அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்குது. அப்போது திமுக அரசை நாங்கள் விண்ணப்பித்து இதை நாங்கள் கேட்டுன்னு இருக்கும் பொழுது, இது திமுக அரசனுடைய இல்லை திமுக அரசை கிட்ட மனு கொடுத்து போராடுறது எங்களுடைய கடமை மட்டும் இல்லை, பெரியாரை பற்றி பேசுகின்ற உங்களுடைய கடமையும் கூட அப்படின்றதுக்காக தான் நான் மதிவதனி மட்டுமல்ல, மதிவதனி போன்ற பல்வேறு பெரியாரிஸ்டுகளிடம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். பேசி அவங்க உடனே இது சம்மந்தமான எல்லா தகவலையும் அனுப்புங்க தோழர்னு சொன்னாங்க. நான் அனுப்பியிருக்கிறேன். மதிவதனிகிட்டே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். தோழர் இந்த மாதிரி இருக்குது தோழர், நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் கன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா என்னை விட பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறீங்கன்றதுனால இது மாதிரி ஒரு தோழமை உள்ள ஒரு அமைப்பிலிருந்து ஒரு தோழர் இந்த மாதிரி ஒரு பேசுகிறார், ஒரு கலைஞன் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பேசுவீங்கன்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட பேசினேன். எனக்கு என்ன பதில் தந்தீங்க? நீங்கள் எனக்கு எந்த பதிலும் தரல. உங்ககிட்ட ஒரு பெரிய மௌனம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பல முறை தொலைபேசி பண்ணியிருக்கிறேன், என் ஃபோனை நீங்கள் எடுக்கலை. அப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறேன், என்னடா இது பல பிரச்சனைகள் பேசுகிறாங்க இவங்க. அப்போ ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளே பேச மாட்டேன்றாங்க. குறிப்பாக இந்த அரசனுடைய விருப்பத்துக்கு எதிராக இவங்க பேச மாட்டேன்றாங்கன்ற கவனம் எனக்கு வருது. அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுக்கல, அதான் உண்மை. இந்த அரசுனுடைய விருப்பத்திற்கு எதிராக இவங்க பேசுறதில்லை. ஏன்னா ஒரு திராவிடர் கழகம் என்பது, பெரியாரிய அமைப்பு என்பது வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான நிலை மட்டும் இல்லை, இடதுசாரிகளையும் அதை ஆதரிக்கணும், தலித் அமைப்புகளையும் அதை ஆதரிக்கணும். தமிழகம் முழுவதும் இருக்கிற தலித் அமைப்புகள், இடதுசாரிகள் அமைப்புகள் எடுக்கிற எல்லா போராட்டங்கள்லையும் இவங்க பங்கேற்கணும். அவங்களுடைய போராட்டங்களில் வந்து இவங்க தோழர்களுடைய பங்கேற்புன்றது, அந்த இணைவுன்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஆனால் இவங்க எங்கேயுமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் இந்த அரசுக்கு பிரச்சனைகள் வருமோ அப்போ தான் மதிவதனி போன்றவர்கள் பேசுகிறாங்க. அப்போ தான் எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னாக்கா, இவங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறவங்க கிடையாது. ஒரு அரசுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாக்கா, அதிகார வர்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாக்கா அப்போ இவங்க பேசுவாங்க. இது வந்து உலகம் முழுவதும் சர்வாதிகார அமைப்புகளில் கூட இந்த மாதிரியான ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து நான் வந்து ஒரு போராளியெல்லாம் என்னால் பார்க்க முடியல, ஒரு ஸ்காலரை தான் பார்க்குறேன். ஒரு சப்போர்ட்டிங் மனநிலை கொண்டவர்கள், ஆதரவு மனநிலை கொண்டவர்கள், ஒரு அதிகார மையங்களை பாதுகாக்கிறவங்க இவங்க. அவ்வளோதான் இவங்களுடைய ரோல். மக்கள்கிட்ட இவங்களுடைய ரோல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க எங்கேயுமே கிரவுண்டில் இல்லை. ஏன்னா இதுதான் நான் கவனிக்கிறேன். இதை கவனிச்சுட்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மதிவதனி போன்றவர்கள்லாம் என்னவாக இருக்கிறாங்கனாக்கா, அவங்க பேசுகிறதெல்லாம் மக்களுக்கு இப்போ ஆதரவாக இருக்கும், பேசிஸ்டுகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அது அப்படி இல்லை.
எப்பொழுதெல்லாம் அதிகார மையங்கள் வந்து விமர்சிக்கப்படுதோ அப்போல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொள்கையின் அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் பேசி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இவங்க துணிவாங்க அப்படின்றது தான். இது வந்து உலகம் முழுவதும் சர்வாதிகார அமைப்புகளில் கூட இருக்குது. நீங்கள் வைக்கிற விமர்சனம் குற்றச்சாட்டுன்றது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. அது என்னன்னா அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக வரக்கூடிய ஸ்காலர் அப்படின்றது. இப்போ பாஜகவை ஆதரிப்பவர்களுக்கும் அதே விமர்சனம் இருக்கு. இப்போ நீங்க திமுக அரசை ஆதரிப்பவர்கள் உலகம் முழுவதும் அதிகார மையங்களை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க ஏன் வந்து மதிவதனி போன்றவர்களை, பெரியாரிஸ்டுகளை, திராவிடர் கழகம்ன்றது ஒரு கருத்தியல் அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறதா? அவங்களுக்கு திமுக அதிமுகன்ற மாற்றம்லாம் இல்லை. திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிற போது எதிர்நிலையில தான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கருத்தியலுக்கு சிக்கல் வருகிற போது களமாடுகிற சித்தாந்தவாதிகளா இல்லாம இவங்க மக்களோடையே இல்லை, அதிகாரத்துக்கு ஆதரவானவர்கள்ன்றது ரொம்ப பெரிது இல்லை. அதிகாரத்துக்கு ஆதரவானவர்கள் அதிகார ஆதாயத்தை அடைபவர்கள். அந்த குற்றச்சாட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் யோசிக்கலையா? கரெக்ட். இப்போ அதுக்கு நான் பதில் தரேன். இது ரொம்ப யோசிச்சு தான் நிதானமாக தான் நான் பேசுகிறேன். திராவிடம் வேற, திராவிட மக்கள் வேற. திராவிடம் என்பது இவங்க பேசுகிற திராவிடம், நான் என்ன நினச்சிட்டேன்னா இவங்க திராவிடம்னு பேசணுன்னே நான் தான் நம்பினேன். இவங்க திராவிடம்னு பேசணுன்னே நான் என்னவா நம்பினேன்னா அது நான் தான் நம்பினேன். மீனவர்களும் நம்பினேன், பழங்குடிகளும் நம்பினேன், பிற்படுத்தப்பட்டவர்களும் நம்பினேன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நம்பினேன். ஆனால் திராவிட மக்கள் வேற, திராவிடம் வேற. திராவிடம் என்பது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்க மக்கள்கிட்ட பேசுகிற ஒரு உரையாடல். ஆனால் அந்த உரையாடல் மிகப்பெரிய வெற்றியாக ஒரு அரசாங்கம் மாறும் பொழுது திராவிட மக்களுடைய வாழ்க்கை பற்றி இவங்க எங்கே சிந்திச்சாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு ஆதரவு தரதை நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகார அமைப்புக்கான ஆதரவு தர நபர்களோடு நீங்கள் வந்து இணைக்கிறீங்க. இது தவறு இல்லையான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது தவறு என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தவறாக கவனிக்காமல், நான் ஒரு பிழையாக கவனிக்காமல், அதை நான் உனக்கும் எனக்கும் பொதுவான ஒரு தத்துவம் இருக்குதுன்றதுக்காக அந்த பிழையை நான் உண்மையாக எவ்வளோ நாள் நம்புறதுன்றது தான் இங்கே கேள்வி இல்லைங்களா? நீங்களும் நானும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறோம். அந்த தத்துவத்தின் உண்மையாக நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தத்துவம் என்னவா மாறுது, அந்த தத்துவத்துக்கு பிழையாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிழையை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனாக்கா, இப்போது ஒரு உண்மை இருக்கும், அந்த உண்மை ஒரு இடத்துல போலியாகவும் இருக்கும். இப்போது பிஜேபிக்கு எதிராக நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது, அது கட்டாயம். அது ஒரு சித்தாந்த அடிப்படையில், பெரியாரிய கருத்தின் அடிப்படையில் நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம், இது உண்மை. ஆனால் பிஜேபி எதிர்க்கும் போது மட்டும்தான் பெரியாரியம் பயன்படுது. தலித்துகள் தீண்டாமையாலும், தலித்துகள் பல்வேறு உரிமை போராட்டங்களாலும் தோல்வி அடையும் போது, பாதிக்கப்படும் பொழுது கண்டுகொள்ளாமல் போயிடறாங்க இல்லையா? அப்போ தான் இந்த சித்தாந்தத்தின் மீது எனக்கு கேள்வி எழுது. ஏன்னா பிஜேபிக்கு எதிராக பேசுகிற அந்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தின் உட்கூறுகளில் பல அடுக்குகளாக இருக்கிற தலித் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த வாழ்க்கையினுடைய உரிமைகளை நீங்கள் எங்கேயுமே பேசலைன்ற இடத்துல தான் திரும்பவும் சித்தாந்தத்தை நான் போலியாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது கடற்கரை ஓரங்களில் யாருக்கு சொந்தம் இல்லை, யாருடைய வாழ்வாதாரத்தினுடைய உரிமையோடு சம்மந்தப்பட்டது? மீனவர்களோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் கடற்கரை ஓரங்களில் இருக்கிற மீனவர்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குது இன்னைக்கு? சொல்லுங்கள், என்னவா இருக்குது? அவங்க திராவிடர்கள் இல்லையா? திராவிட மக்கள் இல்லையா? திராவிட மக்கள் தானே. சரி, தலித்துகள் யாரு? தமிழகத்தில் திராவிடர்கள் தானே. அவருடைய வாழ்க்கை நிலை இன்னைக்கு என்னவா இருக்குது? அதை பற்றி உங்களுடைய அக்கறை என்ன? சரி, பெண்கள் திராவிடர்கள் இல்லையா? பெண்களுடைய வாழ்க்கை நிலை இங்கே என்னவா இருக்குது? அப்போ நம்ம இந்த மாதிரி கேட்டுகிட்டே போகலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடி மக்கள், இவங்களாம் என்னவா இருக்கிறாங்க? அவங்களுடைய எக்கனாமிக் லெவல்லையோ, ஒரு சோஷியல் லெவல்லையோ, எஜுகேஷன் லெவல்லையோ, ஒரு மெடிக்கல் லெவல்லையோ எங்கேயாவது உயர்ந்துருக்குதா? இப்போ ஒரு ரொம்ப இன்டீரியராக இருக்கிற ஒரு மக்களை பற்றியான ஒரு கவனம் நம்மளுக்கு ஒரு அரசுக்கு தேவையா இல்லையா? அந்த இன்டீரியராக இருக்கிற மக்கள்லாம் யார் யாராக இருக்கிறாங்க? இப்போது ஒரு நகரத்தில் ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பார்க்குறோம். இப்போ சென்னையில் நான் ஒரு வாகனத்தில் உட்காந்துருக்கிறேன். அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு நான் பல கிராமங்களை தாண்டி 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 போகும்பொழுது நகரத்தில் இருக்கிற வாழ்க்கை, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய மருத்துவம், அவங்களுடைய போக்குவரத்து, அவங்களுடைய உடை, அவங்களுடைய நாகரிகங்கள், அவங்களுடைய உரையாடல்கள், அவங்களுடைய ஆரோக்கியங்கள், இதையெல்லாம் தாண்டி அப்படியே போய் அவங்களுடைய உணவு முறைகள்லாம் தாண்டி ஒரு 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 உள்ளே போயிட்டு உடனே என்ன நடக்குதுனாக்கா, இதுக்கு முற்றிலும்
மாறான ஒரு புதிய மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம்ல. ஆனால் இந்த நகரத்தில் வாக்களித்த அதே வாக்கு தான் அவனும் வாக்களிச்சிருக்கிறான் இல்லையா? சமகாலத்தில் ஒரு அரசை உருவாக்குவதற்கு அந்த கடைநிலை மனிதனும் இந்த முதல்நிலை மனிதனும் சேர்ந்து உழைத்த இந்த அரசு இது. அப்போ உன்னுடைய வேலை எப்படி இருக்கணும்னா இவனுக்கு இருக்கணும் அவனுக்கு இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், இந்த நிலம் வீட்டுமனை இல்லாமல் போராடுகின்ற நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு முதன்மையாக நீங்கள் கவனம் செலுத்தணுமா? ஆனால் ஒரு முதலாளிகள் அவங்களுடைய வாகன போக்குவரத்துக்காக இந்த சாலை அமைக்க. நீங்கள் கேட்ட கேள்வின்றது உங்களுக்கு தெரியாது இல்லை தொடர், நான் கொஞ்சம் பேசுகிறேன், ஒரு நிமிடம். அப்போ என்னன்னா, நீங்கள் என்னவா செய்கிறீங்கன்னா, இந்த பிரச்சனை எப்படி தெரிவித்து திருப்புறாங்கன்னா, கரடிபுத்தூரில் மண் எடுக்கிறதை எதிர்த்து போராடுறோம்ல, குடிமனை கேட்டு போராடுறோம்ல, இந்த போராட்டத்தை திசை திருப்புறாங்க அவங்க. ஏன்னா மதிவதனை பற்றி தோழர் மதிவதனை பற்றி நான் பேசுனது வந்து 3 நாட்களுக்கு முன்னால். 3 நாள் கழித்து அவங்க இதுக்கு பதில் தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 நாள் இவங்களுக்கு பதில் கொடுத்துரும். சரி, பதில் என்னவா கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. என்னவா இருக்குன்னா, பல வருடங்களுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் நான் பேசின ஒரு ஆடியோ, அதை எடுத்து நான் என்ன கேட்குறேன், கரடிபுத்தூரில் தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமான ஒரு நிலத்தில் ஒரு தனியார் வந்து சாலை அமைக்கிறதுக்கு மண் எடுக்கிறதை எதிர்த்து போராடுற மக்கள் பிரச்சனையில் பெரியாரையும் பேசுகின்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட இந்த அரசு என்ன மாதிரியான கவனம் செலுத்துக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, அந்த கேள்விக்கு நீ பதில் தராமல் நான் எப்போ ஒரு பேசின ஒரு ஆடியோ போடுறேன், மொத்தம் நீங்கள் போடுற ஆடியோவில் அது ஒரு ஆடியோ. அப்போ என்னன்னா நான் ரொம்ப மோசமாக பேசுகிறேன் அப்படின்னு என்னை வந்து நீ வந்து கார்னர் பண்ணுற. அது இப்போ உங்களோட பார்வையில் அது அந்த அமைப்பு சார்பாக வந்ததல்ல, தனிப்பட்ட நபர்கள் செஞ்சது. ஆனால் இதை ஒரு அமைப்பு செஞ்சதா, மதிவதனிக்கு தெரிஞ்சே செஞ்சதா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி விசிகா குறித்து நான் வந்து மிக மோசமாக பேசுனதாக ஒரு ஆடியோ வருது. இப்போது இந்த ஆடியோவை போடுற சோஷியல் மீடியா இல்லை இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ பேசுகிறாங்க இல்லையா, இவங்க எல்லாமே இதுக்கு முன்னால் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, பெரியாருக்கு ஆதரவாக பேசின நபர்கள். வெறும் இதுக்கு முன்னால் அறிமுகம் இல்லாத நபர்கள் கிடையாது. அறிமுகம் இல்லாத நபர்கள் அப்படி பேசியிருந்தாங்கன்னா அதை நான் கடந்து போயிடுவேன். இவங்க தான் வந்து தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பகுத்தறிவையும் பெரியாரியத்தையும் பாதுகாக்கிறவர்களாகவும் சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் போராடுறவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் இவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்திருக்கணும்னா, ஒருவேளை கோபி இப்படி பேசிட்டான்னா கோபியை கூப்பிட்டுருக்கலாம் இவங்கெல்லாம். இவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பொதுவெளிகளில் பேசுறதுக்கு முன்னால், என்ன கோபி என்ன பிரச்சனை இது, ஏன் தோழரை நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நான் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறதுக்கு நான் தயங்குறேன். உங்கள் கூட உரையாடி இருப்பேன். சரி தோழர், பிரச்சனை இப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாம் கிளம்பி அந்த கரடிபுத்தூர் வில்லேஜுக்கு போவோம், அந்த மக்களுடைய தேவை என்னன்றது தெரிஞ்சுப்போம், உண்மையாக அவங்களுக்கு வீட்டு மனை இல்லைன்னா அந்த வீட்டு மனை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க உண்மையான பெரியாரிஸ்ட்டுகள். அதை விட்டுட்டு இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்னை பற்றி ரொம்ப இழிவாக போடுறாங்க. அதில் என்னென்னா, விசிகாவுக்கு எதிராக நான் பேசின மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் இருக்கிற ஒரு அமைப்புக்கு எதிராக என்னை ஆக்கி என்னை தனிமைப்படுத்தி என்னை பிரித்தாலும் இந்த சூழ்ச்சி இருக்குதுல்ல, இந்த சூழ்ச்சியை தாண்டா 1000 வருஷமாக ஒருத்தன் பண்ணுறதா நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க. பிராமணர்கள் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு வரணும்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த சூழ்ச்சியை தானே நீ பண்ணுற. நேற்று வரைக்கும் உன்னுடைய வீடியோக்களில் நீ பெரியாரை பற்றி பேசின்னு இருக்கிற, பெரியாருக்கு ஆதரவாக பேசியிருந்த, சனாதன தர்மத்தை எதிர்த்த, பிஜேபி எதிர்த்த, ஆர்எஸ்எஸ் எதிர்த்த. இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் என்னென்ன வேலைலாம் செய்யுமோ அந்த வேலையை எனக்கு எதிராக நீ செய்கிறிய. நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, ஒரு தலித் சிந்தனையாளன். அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனைனா, உங்களை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றது தானே. ஏன்னா இவங்க 2 பேருமே மட்டும் அல்லாது அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கள என்ன பேரில் இயங்குறாங்க நீங்கள் பாருங்கள். இல்லை அது ஃபேக் ஐடியாவாக இருக்கலாம் தோழர் அப்படின்னா, அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே போகிறோமே, அந்த பேசுகிற நபர்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக்கெல்லாம் போகும்போது அவங்க என்னவாக இருக்கிறாங்க, என்ன புகைப்படங்களை வச்சுன்னு இருக்கிறாங்க, எல்லாருமே பெரியார் படம் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரியார் சிந்தனையாளனுக்கு எதிராக ஒரு பெரியாரிஸ்ட் களமிறங்குவாண்டானாக்கா, அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ரொம்ப சிம்பிள் தோழர். கிராமத்தில் எழுத படிக்க தெரியாத இருப்பான், அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை நடத்துகிறோம் தோழர், கடுமையான சண்டை நடக்கும். அந்த சண்டை முடிவடையாது. அப்போ பங்காளிங்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. டேய் 2 பேரும் சண்டை உட்கார், இங்கே வாங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது, உட்காந்து அந்த பிரச்சனை முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. அவன் குறைஞ்சபட்சம் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற ஒரு உறவுகள் வந்து சிதையக்கூடாது அப்படின்ற ஒரு கவனம் கூட உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்ன பெரியார் படிச்சிங்க?
அதாவது தோழர், நான் ஃபோனில் ஒருத்தங்கிட்ட பேசுகிறத நீ அந்த ஆடியோ இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு போட வேண்டிய தேவை உனக்கு என்ன இருக்குது? உனக்கு எதிராக நான் பேசுனதாக நீ கருதுவேன். நான் உனக்கு எதிராக நான் பேசலையே. தனிப்பட்ட முறையில் நான் மதிவதனி ஏதாவது தவறாக பேசியிருக்கிறேன்னா? இல்லையே. மதிவதனி இந்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்கான போராட்டங்களில் பங்கேற்க மாட்டுறாங்க அப்படின்னு தானே சொல்கிறேன். இதெல்லாம் பேசுகிற மதிவதனி இவ்வளோ பெரிய ஸ்காலராக நிற்கிறவங்க இதெல்லாம் பேசலாமே. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறீங்கள தோழர், காட்டிபுத்தூரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை கொஞ்சம் கவனம் செலுத்துங்களேன்னு பேசலாமே. சரி, பேச வேணாம். நீயாவது காட்டிபுத்தூருக்கு வரலாம்ல? உனக்கு நான் ஃபோனில் தானே பேசினேன். தோழர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்ல, பல பேர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறேன்ல. உடனே தோழர் கோபி நேனர் வந்து இப்படி ஒரு விஷயம் பேசுகிறாரு, அவர் ஒரு பெரியாரிஸ்ட், நம்ம கூட்டணி அமைப்புகள் இருக்கிற ஒரு தோழர், அது கவனம் செலுத்துவோம் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கலாமே. ஆனால் யாராவது அதை செவி சாய்ச்சிங்களா? நான் இப்போது ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னதிலிருந்து காலம் நெடுக்க விளிம்பு நிலை மக்கள் தங்களுடைய வாழ்விடத்திற்கான போராட்டம் நடக்குது, அரசுக்கு எதிரான போராட்டம். அரசியலை நன்கு அறிந்தவர்கள், இது திமுக அரசு, அதிமுக அரசு, காங்கிரஸ் அரசுலாம் இல்லை, விளிம்பு நிலை அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை. வாழ்வாதாரத்துக்கு அரசு அவங்களுக்கு எதிராக நினைச்சுக்கிட்டா நம்ம பொறுப்பு அது இல்லை. ஆனால் வாழ்வாதாரத்திற்கான ஒரு உரிமை போராட்டத்தை நிகழ்த்துறாங்க திமுக அரசு. இப்போ இருக்கு, நீங்கள் அவங்களோட கேள்வி கேட்குறீங்க. இப்போ திமுக அரசிலேயே அங்கம் வகிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், விளிம்பு நிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற, இடதுசாரி கருத்தியலை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. அவங்க சட்டமன்றத்தில் கூட குரல் எழுப்பலாம். அதையும் தனிச்சு வச்சுட்டு நான் ரொம்ப நுணுக்கமாக வரதுக்காக, இந்த சண்டையை புரிஞ்சு உங்கள் மனநிலை வெளிக்கொணர்வதாக, இன்றைக்கு காலகட்டத்தில் பெரியார் என்பவர் தலித்துகளுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில், பெரியாரிஸ்டுகள் அவர்களுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிற காலத்தில், ஏன் வலதுசாரிகளே பெரியாரை தலித்துகளுக்கு எதிராக முன்னிறுத்துகிற காலத்தில், நீங்கள் பெரியாரிஸ்டுகளை மட்டும் குறிவைத்து இந்த கேள்விகளை எழுப்பிவிட்டு, பெரியாரிஸ்டுகள் நீங்கள் பெரியாரிஸ்ட்னு ஆரம்பிச்சு, பெரியாரிஸ்ட் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எதிர்வினையை உங்கள் மீது ஆற்றி இருக்கிறதுன்னு நீங்கள் உணரலையா? உண்மையாக இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு நிறைய மேடைகளில் ஒரு விஷயம் பேசுவேன். இன்று பெரியாரை எதிர்ப்பவர்கள் எதிர்காலத்தில் அம்பேத்கரை எதிர்ப்பார்கள். ஏன்னா பெரியாரின் வழியாக தான் சாதி ஒழிப்பை பொது சமூகத்துக்கு கொண்டு செல்ல முடியும், ஒரு ஜனநாயக உரையாடலை கொண்டு செல்ல முடியும். பெரியாரின் வழியாக ஒரு பொது சமூகத்துக்கு ஜனநாயக உரையாடல் நிகழ்த்திட்டோம்னா அது சாதி ஒழிப்பில் போய் முடியும். அப்போ பெரியாரும் அம்பேத்கரும் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய லாபமாக அமைவார்கள் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, எங்கள் திரைப்படத்தில் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி பேசுவது என்பது ரொம்ப இயல்பாக நடக்கும். இந்த எச்சரிக்கை எனக்கு மட்டும்தானா, உங்களுக்குமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வலதுசாரிகள் பெரியாரை வந்து தலித் மக்களுக்கு எதிராக ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது என்னை விட எச்சரிக்கை நீங்கள் இருக்கணுமா, நான் இருக்கணுமா? ஏன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, அரசாக இருக்கிறீங்க, ஒரு அமைப்பினுடைய தலைமை பொறுப்புகளில் இருக்கிறீங்க. அது சம்பந்தமான எல்லா விதமான மக்கள் தொடர்பு சாதனங்களும் பொருளாதாரமும் உங்களுக்கு அமைப்பு நிர்வாகிகளும் உங்ககிட்ட இருக்குது. நான் ஒரு தனி மனிதன் இல்லையா? என்னுடைய கோபங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு மீறி இருக்கும். ஆனால் நீங்கள் அமைப்பாக இருக்கிறீங்க. அதன் மூலமாக ஒரு அரசாகி பல முதல்வராக, அமைச்சராக, பல்வேறு பொறுப்புகளில் நீங்கள் வந்து என்ன இருக்கிறீங்க. இந்த எச்சரிக்கை உங்களுக்கு வேணாவா? நம்ம கொஞ்சம் தலித்துகளுக்கு எதிராக நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்டோம்னா, அது வந்து வலதுசாரிகள் கையில் எடுத்துருவாங்க, பெரியாருக்கு எதிராக அதை மாற்றுவாங்க. அப்போ இந்த சூழல் வந்து என்ன ஆகிடும்னாக்கா, இன்னும் இது வந்து பலகீனம் அடையும், வலு குறைஞ்சிரும் நம்மளுடைய போராட்டங்கள் அப்படின்ற எச்சரிக்கை எனக்கு அதிகம். இந்த பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்கணுமா, அவங்களுக்கு இருக்கணுமா? அவங்களுக்கு இருக்கணும்ல. அப்போ நான் தான் கரெக்டான கேள்வி வைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக பேசுகிறேன் தோழர். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் அரசுக்கு எதிராக பேசுகிறீங்க, அரசனுடைய வேலை திட்டங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க, அரசனுடைய வளர்ச்சிக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படிலாம் சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், எது அரசுக்கு எதிரானதுன்னு? இந்த சாலை போடுறது அரசனுடைய வேலை திட்டம், இதுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் சொன்னாங்க, நீ ஒரு நீல சங்கின்னு ஒருத்தர் எழுதியிருந்தா, எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இப்போ யார் நீல சங்கின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் 2 கேள்வி இப்படி நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த சாலை ஒரு தனியார் துறைமுகத்தில் ஆரம்பித்து ஒரு நீண்ட தூரம் போகுது. இந்த நீண்ட தூரம் போகுது இல்லை, போகும்பொழுது பல்வேறு கிராமங்களை
அது கடந்து போகுது. விளைநிலங்களை, காடுகளை, நீராதாரங்கள் நிலைகளை, வீடுகளை எல்லாம் கடந்து போகுது. இது போகிற வழியில் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு போகுது. ஒரு கிராமம் இருக்குதா, இப்போ பெரிய காமனம்னு ஒரு கிராமம், அது கிராமத்தை உடச்சிட்டு உள்ளே போகுது. அது நான் இங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறேன், உனக்கு சாலை முக்கியமாக இருக்குது. நான் வந்து பல நூற்றாண்டு காலமாக இங்கே நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஆனால் உனக்கு சாலை ஓடணும்னு என் வீட்டை இடிக்கணும்னு உனக்கு தோணுது இல்லை? இது ஒரு அரசு வேலை திட்டம்னு தோணுது இல்லை? இது தவறு இல்லையா? இது சர்வாதிகாரம் இல்லையா? என் வீட்டை அடிச்சுட்டு ரோடு போடணுன்ற தேவை உனக்கு என்ன வருது? அதாவது நாங்கள் ஒரு பெரிய ரோடு திட்டமிடுறோம், ஒரு சாலை, அங்கே தனியாக ஒரு வீடு இருக்குது, அது தடையாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கிராமத்தையும் இடிச்சுக்கின்னு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லை, உடச்சி போட்டு போவேன்றது இல்லை. என் வீடுன்றது என்னுடைய நினைவு இல்லையா? அது என்னுடைய சொத்து இல்லையா? நான் அன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கு இந்த நிலத்தை வாங்கியிருப்பேன். இன்றைக்கி நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியே போடான்னு சொல்கிற. இந்த தொகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல வீடு வாங்கணும். இப்போது ஒரு 200 பேரை இந்த கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்தோங்க. நீ எனக்கு ஈட்டு தொகை கொடுக்குற, அதுக்கான நஷ்டீடு கொடுக்குற, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் இன்னொரு கிராமத்தில் போயிட்டு சிதறிடுவேன், மைனாரிட்டியாக மாறுவேன். இப்போ ஒரே கிராமத்தில் நாங்கள் 150 பேர் அடர்த்தியாக பலமாக வாழறோம். நாங்கள் இந்த 150 பேரை நீ துரத்தி அடிச்சுட்டேனாக்கா இந்த 150 பேர் பல்வேறு கிராமங்களுக்கு போயிடுவான். ஏன்னா நீ கொடுத்த காசுக்கு நான் நிலம் வாங்குறதுக்கு அப்படி ஒரு நிலம் எனக்கு கிடைக்கணும்ல. இப்போ எனக்கு நீங்கள் சும்மா ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 20 லட்ச ரூபாய்க்கு நான் ஏற்கனவே இந்த நிலத்தில் நான் வந்து 20 சென்ட்டில் இருந்திருப்பேன். 20 சென்ட்ன்றது 4 கிரவுண்டுன்னு வச்சிங்களேன். ஆனால் நீ கொடுத்த 20 லட்ச ரூபாய் நான் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த 20 சென்ட்டுக்கு எனக்கு 2 சென்ட் தான் கிடைக்கும். 20 சென்ட்டில் வாழ்ந்த என்ன நீ 2 சென்ட்டுக்கு என்ன அனுப்பி வைக்கிறிய? யாரோ ஒரு முதலாளி வளமாக வாழறதுக்கு என் வாழ்க்கையை நான் வந்து சுருக்கிக்கணுன்ற தேவை என்ன இருக்குது? ஒரு ஜனநாயக அமைப்பில் இது நடக்காது இல்லை? ஒரு ஜனநாயக அமைப்பில் இது நடக்குமா? நடக்காது. சரி, இந்த சாலைகளை நீங்கள் போடுறீங்க, எவ்வளோ நான் என்ன சொல்கிறேன், இந்த சாலை ஓரம் இருக்கிற கிராம மக்கள் யாராவது உங்களை கேட்டாங்களா ரோடு போட சொல்லி? யாரும் கேட்கலையா? ஏதாவது மக்கள் இயக்கம் கேட்டுச்சா? அந்த துறைமுகத்திலிருந்து நீங்கள் வந்து இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் ரோடு போட சொல்லி கேட்டாங்களா? இன்னும் நாம் வந்து ஓட்டுப்பெட்டிகளை மலை கிராமங்களுக்கு வந்து கழுதில் ஏற்றுன்னு போயின்னு இருக்கிறோம். இன்னும் நிறைய கிராமங்களில் பள்ளி குழந்தைகள், பெண்கள் துணி வந்து தொடைய வரையும் தூக்கிக்கிட்டு தண்ணியில் இறங்கி பாலம் இல்லாமல் இருக்கிற கிராமங்கள் இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் ரோடு போடுறதுக்கு முடியாமல் ஒரு பெருமுதலாளிக்கு நீங்கள் சாலை போடுறீங்கல்ல, இந்த அக்கறை மேலே கேள்வி கேட்கிறோம் நாங்கள். இதுதான் இங்கே உண்மை. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், சரி இந்த சாலை நீ போடுற, நான் ஒத்துக்கிறேன், போடுனே. இந்த சாலை போடுறதுக்கு நிறைய நிலங்கள் வாங்குறீங்கல்ல இவ்வளோ டிஸ்டன்ஸில், இந்த நிலத்துக்கான பணத்தை யார் கொடுக்குறது? அரசு கொடுக்குது. அரசுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஏதாவது ஒரு உலக நாட்டில் நீ கடன் வாங்குற, அந்த கடனை யார் அடைப்பாங்க? எந்த வணிக முதலாளி அவன் அடைக்க போகிறதில்ல. எந்த அரசு இந்த சாலை திட்டத்தை நிறைவேற்றுச்சோ அது அடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மண்ணில் வாழ்ந்து இருக்கிற மக்களான நாங்கள் அடைக்க போகிறோம். அப்போ ஒரு பெருமுதலாளி வாழறதுக்கு அவனுடைய சாலை வசதிக்காக நீ வந்து ஒரு ரோடு போடுவேன், எங்கள் கிட்ட இருக்கிற நிலங்களையும் கிராமங்களையும் வீடுகளையும் இடித்து அதை கைப்பற்றி சாலை போடுவேன். அந்த கடனை எதிர்காலத்தில் நாங்கள் அடைக்கணும். இது எப்படி மக்கள் அரசாக இருக்கும்? அப்போ ஒரு பெருமுதலாளி பாதுகாக்கிற நீ வலதுசாரிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறியா? இந்த பெருமுதலாளிகளுக்கு நிலமை வழங்காத அந்த பகுதியில் உனக்கு வாக்களித்த திராவிட சிந்தனை உள்ள தலித் மக்களுக்கு நீங்கள் வந்து நிலம் கொடுன்னு சொல்கிற நான் வந்து வலதுசாரி சப்போர்ட்டட் சார். நீங்கள் தாங்க அரசுன்ற பேரில் பெருமுதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை வந்து அரசு திட்டம்னு வேற சொல்கிறீங்க. இது வந்து தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ யார் சங்கி? இல்லை எங்க நான் சங்கியா? இல்லை, அந்த விமர்சனம் அந்த புள்ளியில் இருந்தே நான் உங்கள்கிட்ட பேசுறது. நிலம்ன்றது அதிகாரம். காலம் நெடுகிலும் விளிம்பு நிலை மக்கள் கைகளில் இருந்த நிலம்ன்ற அதிகாரத்தை பிடுங்கி அவங்க விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறுகள்லாம் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க, நீங்கள் களத்திலே இருக்கிற சமூக செயற்பாட்டாளர். இப்போ இது போன்ற சம்பவங்களுக்கு விசிக என்ன செஞ்சிச்சுன்ற கேள்வியும் நியாயமற்ற கேள்வி. அந்த பொறுப்பை விசிகன்ற கட்சிக்கு மட்டும், இது எல்லா கட்சிகளுக்குமான கேட்க முடியாது. நான் விசிக தானே, அதான் நான் சொல்றேன். இல்ல, நான் பொதுவாக சொல்றேன். நான் பொதுவாக கூட நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, நான் விசிக தானே, நீங்க விசிக தான். என்னுடைய கேள்வி என்பது, என்னோட கேள்வி முழுசா வாங்கிக்கீங்க. நான் விசிகன்ற கட்சி மீது மட்டும் கூட நான் பொருத்த விரும்பலன்னு சொல்றேன். அது இடதுசாரிகளுக்கு எல்லா கட்சிகளும் இதை செய்யணும், இது ஒரு ஜனநாயக செயல்பாடுங்க. ஆனா என் கேள்வின்றது, நீங்க சட்டமன்றத்திற்கு வெளியே இந்த நீலசங்கின்ற இடத்துக்காக நான் உங்களை கேட்கிறேன், பெரியாரிஸ்டுகள் வந்து அதிகார அமைப்புக்குள்ள இல்லை, அவங்க கருத்தியல் ஆதரவாளர்கள் மட்டும்தான். நீங்க பெரியாரிஸ்டுகளை மட்டும் குறிவைத்து விட்டு
அவர்கள் அதிகாரத்துக்காக பேசுறாங்க, எங்களுக்காக பேசலன்ற அந்த தொனி இருக்குல்ல, அதுதான் உங்கள் மீது இந்த விமர்சனத்தை கொண்டு வந்துச்சான்னு கேட்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு வலதுசாரிகள் பெரியார் எதிர்க்கிறதுக்கான சூழலை, இந்த சூழ்நிலை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுறது வந்து பெரியாருக்கு எதிராக சொல்லும்போது நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீ தான் அரசு, சரி, நீ அந்த பணியை நீங்கள் செஞ்சிருந்தாக்கா நான் இந்த கொஸ்டின்ஸை பண்ண போகிறதில்லைன்ற அப்படின்ற. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறீங்க? இப்போ சட்டமன்றத்திற்குள்ள உறுப்பினர்கள் இவங்க வந்து தேர்தல் அமைப்புக்கு வெளியே நிற்கிறவங்க ஏன் இவங்களை கார்னர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நாங்கள் கேட்குறேன். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு முழுதும் இருக்கிற எல்லா மக்கள் பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடுறதில்லை, குறிப்பாக தலித் பிரச்சனையில் தலையிடுறதில்லை. அதில் தான் வேங்க வயல் என்ற ஒரு பேரையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? தமிழ்நாடு முழுதும் இருக்கிற பிரச்சனைகளில் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் தலையிடுறாங்கல்ல, கம்யூனிஸ்டுகள் தலையிடுறாங்கல்ல, பல்வேறு தலித் அமைப்புகள் தலையிடுதில்ல. அந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற ஜாதிய பிரச்சனைகளில் என்னென்ன பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜாதி ஒழிப்பு பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுறதில்லை. பெரியாரிஸ்டுகள் தலையிடுறதே இல்லை, எந்த கருத்து சொன்னதே இல்லைன்றீங்களா? கருத்து சொல்கிறது வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணுமா, மக்களுக்காக போராடணுமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, கரடிபுத்தூர் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த விஷயத்தில் பெரியாரிஸ்டுகள் எப்படி வேலை செஞ்சுருக்கணும்னா, அந்த பகுதிக்கு வந்திருக்கணும். அந்த பகுதிக்கு வந்து மக்களுக்கு வீட்டு மனை கொடுக்கறது தான் சரி, இந்த பாதை அமைக்கிறது முதன் கட்ட வேலை கிடையாது. பாதை அமைக்கிறது அரசு வேலையாக இருந்தால் வேற எங்கன்னா போய் மண் எடுத்துங்க, ஆனால் இந்த நிலங்களை வீடு மனை இல்லாத மக்களுக்கு முதல்ல கொடுங்கன்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஒரு அரசுக்கு வந்து வலியுறுத்தி அவங்க நின்று இருந்தாங்கன்னா, எங்கள் பக்கத்தில் நின்று இருந்தாங்கன்னா இவங்களை நான் கொண்டாடுவேன். சரி, நீ பெரியார் பற்றி பேசுகிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட பற்றி பேசுகிறேன். நான் யார் கூட நிற்கிறேன்னா, யார் கூட நிற்கிறேனோ அவங்கள தான் நான் விமர்சனம் பண்ணுவேன், உரிமையாக கேட்குறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஜனநாயகம் இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போது மதிவதனை நான் கேள்வி கேட்கக்கூடாதா? மதிவதனி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட, இல்லை மதிவதனி ஒரு பெண், நீங்கள் ஒரு பெண் இப்படி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் பெண்ணிலேருந்து பார்க்குறதில்ல, அரசியலிருந்து தான் பார்க்குறேன். ஆண் பெண் கிடையாதுங்க, அரசியல் தான். அப்படி பார்த்தா நிர்மலா சீதாராமன் கொடுத்தா ஒரு பெண், அவங்கள நம்ம கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? மதிவதனை நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நான் நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ நிர்மலா சீதாராமனை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவங்களுடைய அரசியல் இருந்து தானே கவனிக்கிறோம். அதனால தான் அவங்க விமர்சிக்கப்படுறாங்க இல்லையா? நான் ஜனாதிபதியை நான் வந்து அவங்கள இது பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்க ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய அரசியல் இருந்து தான் நான் அவங்கள கவனிக்கிறேன். அப்போ நான் மதிவதனை இந்த ரெண்டு பெண்களை தவிர நான் வந்து மதிவதனை எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய கருத்துக்கு ஒத்த ஒரு பெண், ஒரு 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 விடுதலை அரசியல் பேசுகிற நீ, பாசிஸ்டுகளை பற்றி பேசுகிற நீ, ஆனால் பாசிஸ்டுகளாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு சகோதர அமைப்புக்குள்ளேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பண்ணுறேன். அப்போ நீ அதுக்கு கவனம் செலுத்தணும். கரெக்டு, கோபி சொல்கிறது கரெக்டு. அவங்க வீட்டு மண்ணை கொடுக்குறது தான் முதல் வேலை, சாலை போடுறது அப்படின்னு மதிவதனை பேசிட்டாங்கன்னா மதிவதனை பர்ஃபெக்ட், அவங்க பெரியாரிஸ்ட்டு. ஆனால் மதிவதனை அப்படி பேசலை, இன்ன வரைக்கும் பேசலை. சரி கோபி, என்ன பிரச்சனை உனக்கு, வாங்க கிளம்புங்க. இப்போ நேற்று கூட தோழர் பேசினார் என்கிட்ட, திராவிட கழகத்தில் வந்து பிரின்ஸ் தோழர் பேசினார். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், பிரின்ஸ் தோழர் பேசும்போது நான் சொன்னேன், தோழர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை காலையில் வாங்க, எல்லாரும் நாளை காலையில் வாங்க, உங்களோட நான் இணைஞ்சு நிற்கிறேன், வேலையை ஆரம்பிங்க. ஒரு இணக்க சக்தியாக தான் நீங்கள் இருக்க, நம்ம இணைஞ்சு இருக்கணும். தோழர் நான் பெரியாரை நம்புகிறேன், அம்பேத்கரை நம்புகிறேன், புத்தரை நம்புகிறேன், மார்க்ஸ் நம்புகிறேன். அப்போது அந்த பெரியார் வழி வந்த அமைப்புகளை நம்புறதை தவிர வேறு என்ன கதி இருக்குது எங்களுக்கு? புரியுது, நான் புரிந்து கொள்ள. உங்க உள்ளத்தின் நீங்களே என்ன மறுதளிச்சிங்கனாக்கா நான் எங்கே போய் நிற்பேன்? நீ தான் என்னை வலதுசாரியா ஆக்குற, எனக்கு அப்படி ஒரு என்னை எவ்வளோ அவமானப்படுத்துற, நீல செங்கின்னு என்ன சொல்கிற, நான் பசிக்குதுன்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், எனக்கு பசிக்குது, நான் அவமானப்படுறேன், இழிவுபடுத்தப்படுறேன், மனிதர்களாக நாங்கள் கருதப்படலை, எங்கள் பெண்கள் வந்து ஆண்ட சக்தி என்ற பேர் ஆதிக்க சாதிகளால் சூறையாடப்படுகிறார்கள், எங்கள் கல்விகள் மீது உங்களுக்கு கவனம் இல்லை, எங்களுடைய நிலங்களில் நாங்கள் இன்னும் தீண்டாத்தக்கதாக அந்த மனிதர்களாக இருக்கோம், கோயில்களுக்குள் நாங்கள் சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவமானத்தோட கண்ணீரோட உங்கள் முன்னால் வந்தாங்க. நின்னாக்கா என்ன நீ நீல சங்கின்னு நீ சொல்லுவேனாக்கா, உன்னை விட ஒரு மதவாத சக்தி வேறு எவனா இருப்பானா? நீ தாண்டா உண்மையான ஆர்எஸ்எஸ். என்னை பொறுத்த வரைக்கும் தோழர், பாசிஸ்ட்ன்ற வந்து பிஜேபி தான் இருக்கணுன்றதில்ல, திராவிடத்திலும் இருப்பான். பாசிஸ்ட்ன்றது ஒரு அரச பயங்கரவாதம். அந்த அரச பயங்கர யார் முதலாளியை பாதுகாக்கிறானோ, யார் முதலாளியினுடைய நலன்களை பாதுகாக்கணும், யார் முதலாளிகளுடைய நம்ம லாபங்களில் பங்கு கேட்கிறானோ அவெல்லாம் பாசிஸ்ட். முதலாளிகளுடைய லாபங்களுக்கு எதிராக போராடுகின்றவனை முதலாளிகள் விரும்ப மாட்டார்கள். இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் தான் ஆக்சுவலாக இவங்களுக்கு சந்தேகம் பண்ணோம். நான் சண்டை போகிறது ஒரு கார்பரேட் எதிர்த்து, நான் சண்டை போடுறது ஒரு கார்பரேட் எதிர்த்து. நீ எதுக்கு பேசுற?
நீ எதுக்கு இந்த வீடியோவை போட்ட? அதுக்கான தேவை என்ன? அது ஒரு சமூகத்தினுடைய தேவையை உள்ளடக்கி இருக்குதா அந்த வீடியோ? அது ஒரு ஆடியோ போட்டல, அது ஒரு சமூகத்தினுடைய தேவையை அடக்கி இருக்குதா? நீ நேரடியாக என்கிட்ட பேச முடியுமா உங்களால்? ஒரு விவாதம் வச்சுக்கலாமா நம்ம? நான் வாங்க உட்காருங்க, நீங்கள் பேசுகிறீங்கல்ல, வெறும் திராவிடர் கழகம் உட்காருங்க, நானும் உட்கார்றேன். தமிழகம் முழுவதும் தலித் சமூகத்துக்கு நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறீர்கள் நம்ம உட்காந்து பேசுவோமா? எப்போ தோங்கலாம் இந்த விவாதத்தை, இந்த உரையாடல? ரொம்ப ஒரு சகோதரர்களா தோழர் எங்களுடைய அதுல ஒரே ஒரு சின்ன விளக்கம். திராவிடர் கழகம்ன்றது பெரியாரை விடுத்த திராவிடர் கழகம்னு பார்க்குறீங்களா, இல்லை சமீபத்திய தலைமை? ஆனால் நாளை இது தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். பெரியாரையும் உள்ளடக்கிய திராவிடர் கழகம் என்ன செஞ்சிச்சு தலித்துகளுக்குன்னு ஒரு கேள்வியாகவும் வந்துருன்றதுனால கேட்குறேன். தோழர், எனக்கு இன்றைக்கும் கொளத்தூர் மணி அண்ணன் மேலே ஒரு மரியாதை இருக்குது. புரிதுங்களா? அவர் ஒரு திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் தான், பெரியாரிஸ்ட் தான். இந்த மாதிரி நான் வந்து பல்வேறு திராவிட தலைவர்களை நான் வந்து மரியாதையோடு நான் இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் இன்னும் இதை உயிர்ப்போடு, பெரியாரை இன்னும் உயிர்ப்போடு அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராஜேந்திர அண்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இன்னும் பெரியாரை உயிரோடு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுல எங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இல்லையே. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எங்கே போய், ஒன்றும் இல்லை தொழில், எனக்கு ஒரு பிரச்சனை நான் எங்கே போய் நிற்பேன் தோழர்? எனக்கு அரணாக இருக்கிற அமைப்புகள் எது? நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் தோழர், அந்த திரைப்படத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது. நீங்கள் மதத்துக்கு எதிராக படம் எடுக்கிறீங்க, அரசுக்கு எதிராக படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்ன ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு படம் எடுத்திருக்கிறேன், சயின்டிஃபிக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறேன், அறிவியல் பூர்வமாக ஒரு படம் எடுத்திருக்கிறேன். அந்த படத்தில் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வருது. என்ன ஆர்குமெண்ட்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு விசாரிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, குழந்தைகளை வந்து மத ரீதியாக வளர்க்கணுமா, ரிலிஜனாக வளர்க்கணுமா, சயின்ஸாக வளர்க்கணுமா? அந்த பொண்ணு சொல்ல சயின்ஸாக வளர்க்கணும். ஏன் சயின்ஸாக வளர்க்கணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த அதிகாரி கேட்பான், ஏன் மதமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேள்வி கேட்பான். இந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் அந்த பொண்ணு மேலே ஒரு வழக்கு ஒன்று வரும். இதை என்னை வந்து சென்சாரில் கேட்டாங்க. நான் என்ன கேட்டேன், நீங்கள் வந்து ஒரு சென்சார் போர்டு ஆஃபீஸர் மாதிரி பேசுங்க. இல்லை நீங்கள் மதத்துக்கு எதிராக பேசுகிறீங்கன்னாங்க. உலகம் முழுவதும் நிறைய மதங்கள் இருக்குது, எந்த மதத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இருக்குதுன்னு ஒன்று சொன்னால் இல்லைன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு ஒன்று சொன்னால் இருக்குதுன்னு ஒன்று இருக்குது. இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அத்தனை உரிமைகளும் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இருக்குது. நீ கடவுள் இருக்குதுன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு விஷயம் தோழர், ரொம்ப சிம்பிள். கடவுள் இல்லை என்பது சயின்ஸ், ஜாதி இல்லை என்பது சமூக நீதி. ரெண்டுமே இல்லை தான். ஆனால் உன்னை அறிவியலாக கவனிக்கணும், இன்னும் சமூக நீதியாக கவனிக்கணும். ஏன்னா ஜாதி இருக்கிறதுனால எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் ஜாதி இருப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற முரண்பாடுகள், கலவரங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா, படுகொலைகள், புறக்கணிப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால, மனித உரிமை மீறல்கள் இருக்கிறதுனால அதை ஒரு சமூக நீதியோடு கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. வெறும் ஜாதி இல்லைன்றதை சயின்ஸாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸாகவும் பார்க்கணும். அப்போ இதை ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியை நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன். ஒரு சயின்டிஃபிக் அரசாக தான் பார்க்குறேன். இந்த அரசை நான் இதுவரைக்கும் திமுக அரசை நான் என்னவா பார்க்குறேன்னா, ஒரு அறிவியல் அரசாக நான் பார்க்குறேன், ஒரு சமூக நீதி அரசாக நான் பார்க்குறேன். அப்போ ஒரு அறிவியல் அரசில், கல்வியில் அவங்க என்னென்ன மாதிரியான சிந்தனைகளோடு இருப்பாங்க, பெண்கள் அப்படின்ற விதத்தில் பாதுகாப்பில் என்னென்ன மாதிரியான சிந்தனைகள் இருப்பாங்க, மருத்துவம் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான சிந்தனைகளில் இருப்பாங்க, ஒரு ஆண் பெண் உறவாடுகள் முறைகளில் அவங்க என்னென்ன மாதிரியான சிந்தனைகளில் இருப்பாங்க, உணவு உற்பத்தி செய்கிறது, உணவு சாப்பிட்றது, உணவு விற்பனை செய்கிறது, உணவு வாங்குவது. உணவு என்பது 4 வகையாக இருக்கும். உற்பத்தி செய்யல தவறு நடக்கக்கூடாது, அதில் நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது, உணவை சாப்பிட்றதுல வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை மீறக்கூடாது, ஒரு நவீன உணவுகள் நம்ம உடலை கெடுத்துரும். ஏன்னா உணவு என்பது பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதல்ல, அது வாழ்கின்ற மனிதனுடைய உயிர் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு இடையில் அது பொருளாதாரமாக எப்போ மாறுதுன்னா, வணிகர்கள் உள்ள வரும்போது மாறுது. ஒரு சமூகத்திற்குள் எப்பொழுதும் வணிகர்கள் உள்ள வரக்கூடாது, அது சமூக உறவை கெடுத்துரும். அதை தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அப்போ உணவை வந்து உற்பத்தி செய்வதிலிருந்து, விற்பனை செய்வதிலிருந்து, வாங்குவதிலிருந்து, விற்பதிலிருந்து, அதை சமைப்பதிலிருந்து, உண்பதிலிருந்து ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குதுன்ற நான். அப்போது திராவிட இயக்கத்தை ஒரு அறிவியல் பூர்வம், ஏன்னா பெரியார் ஒரு அறிவியலாளர், ஒரு கடவுள் மறுப்பாளர்னு நீங்கள் சுருக்கக்கூடாது. அதை அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் பெரியார். அப்போ ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் கிட்ட பேரை சொல்லி நீ ஒரு அமைப்பாக மாறும்பொழுது, நீ ஒரு மதவாத கட்சிகளினுடைய எல்லா விதமான நடைமுறை யுக்திகளோடு நீயும் நடந்துப்ப அப்படின்னாக்கா உன் மீது எனக்கு கேள்விகள் எழும். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரியாருக்கு எதிராக நீங்கள் தான் இருக்கிறீர்களுடைய, நாங்கள் இல்லை. பெரியாருடைய மொத்த உழைப்பையும்
தோல்வியடை செய்தவர்கள் நீங்களே ஒழிய நாங்கள் கிடையாது. நாங்கள் பெரியாரை இன்னும் பாதுகாத்து வச்சுருக்கிறோம். ஏன்னா நான் தான் பெரியார், நான் தாங்க பெரியார், நான் தான் அம்பேத்கர், நான் தான் மார்க்ஸு. நான் மார்க்ஸாக இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை பேச முடியும். நான் பெரியார் இருந்தால் மட்டும்தான் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை பேச முடியும். நான் புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஜனநாயகத்தை பற்றி பேச முடியும். நான் பெரியார் இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? நான் வந்து அம்பேத்கரிஸ்ட் இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? நான் ஒரு மார்க்சிஸ்ட் இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஆனால் நீங்கள் பெரியாரிஸ்ட் இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும். அந்த இடத்துல தான் நான் கேள்வி கேட்குறேன். உங்களால் நிரூபிக்க முடியுதா? நிரூபிங்க. அதனால் நான் திரும்ப கேட்குறேன், எப்பொழுது ஒரு பொது உரையாடல் வைக்கலாம்? எப்போ கரடிபுத்தூருக்கு வரப்போறீங்க சொல்லுங்கள். நீங்கள் கரடிபுத்தூருக்கு வரத்துக்கு தயாராக இருந்தால் நீங்கள் பெரியாரிஸ்ட். கரடிபுத்தூருக்கு வந்து அங்கே இருக்கிற நிலமற்ற தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் வீட்டுமனை இல்லாத திருவள்ளூர் மாவட்டம் முழுதும் இருக்கிற, தமிழ்நாடு முழுதும் இருக்கிற வீட்டுமனைகள் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வீட்டுமனை வழங்குவீர்களானால் அது முதலாளிகளிடம் இருந்தாலும் அதை பறித்து நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உங்களால் வழங்க முடியும் என்றால் நீங்கள் பெரியாரிஸ்டுகள், உங்களை நான் வணங்குகிறேன். மிக்க நன்றி. ஒரு விரிவான நேர்காணல், மனம் திறந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு கோபிநாயனார். நன்றி தோழர். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.